நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பாவோட சதி திட்டத்தால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் மல்லிக்கு ப்ரொப்போசல் பண்ண போகிறாங்க. அதுவும் போக அந்த ப்ரொப்போசலை எப்படி நம்ம விஜய் பண்ண போகிறாங்க, அதை நம்மளுடைய மல்லி எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு முதல்ல விஜய் நம்மக்கிட்ட பாசமாக நடந்துக்கிற நாள் இந்த நாள் தான். இந்த நாளை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மெமரியை பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல் மூமெண்ட்டாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா அந்த ரோஸை விஜய் மல்லிக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சும்மா போட்டோ கிளிக்குன்னு எடுத்து வீடியோவாக எடுத்து தள்ளுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் நம்முடைய விஜய் மல்லியை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக யூஸ் பண்ணி நம்முடைய விஜயும் மல்லியும் சேர்த்தி வைக்கிறதுக்காக தாங்க. இப்படி இவங்க 3 பேர் சந்தோஷமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிவபூஜையில் கரடி போன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வராங்க. என்னடா இது மொட்டை மாடியில் யாரா இருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப நம்முடைய விஜய் ரோஸ் வச்சுக்கிட்டு நம்ம மல்லிக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்த இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா வயிறு எரியுதுங்க அவளுக்கு. என்னது நம்ம முன்னாடி தான் மல்லிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடிக்கிறானா, மற்றபடி மல்லி மேலே பாசமாக தான் இருக்கான் போல இருக்கு. எதுக்காக அவகிட்ட ரோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான், அவ்வளோதான் ரஞ்சிதாவோட வாழ்க்கை அரோகதியா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி நினச்சிட்டு நின்று என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்முடைய வெண்பா ஜாலியாக நம்முடைய விஜயவும் நம்மளோட மல்லியை பார்க்குறத இந்த ராஜேஸ்வரி பார்த்துட்டு என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வாண்டு இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா, நீயும் மல்லியும் விஜயோட மனசை மாற்றி உன் டாடா கூட மல்லியை வாழ வைக்கணும்னு எதிர்பார்க்குறியா? அது உன் கனவுல கூட நடக்காது. கண்டிப்பாக நான் இந்த மல்லியை வீட்டை விட்டு அனுப்புறது நிச்சயம் அவளே காலில் விழுந்து டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ போகிறீங்களோ எந்த எல்லைக்குனாலையும் போங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அதுக்கு நம்மளுடைய மல்லியும் சரி நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கான இடத்த கொடுக்க மாட்டாங்க அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுற வரைக்கும். ஏன்னா அதுகளுக்குள்ள நம்மளுடைய விஜயம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதில் மூக்கை உடச்சிக்கிட்டு நம்மளால் காரியத்தை செய்ய முடியல, எந்த காரியம் நம்மளால் முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டு அந்த கனடாவுக்கே ஓடி போக போகிறா இந்த வெள்ளை பண்ணி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியமா கொடுத்த ப்ளீச்சிங்லேயே பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் சும்மா கண்ணை பண்ணு மாதிரி பார்த்தீங்கன்னா செவேன்னு இருக்குங்க. இந்த பிரச்சனை முடுவாளிகளோ அடுத்த பிரச்சனை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இவெல்லாம் இவளுக்கு மூளையில் பார்த்தீங்கன்னா எப்படி யாரை கெடுக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கிறா. ஒரு சின்ன பொண்ணோட ஆசை மல்லியை அம்மான்னு கூப்பிட்றாலே நம்ம தம்பியோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, இந்த ரஞ்சிதாவில் விஜய்க்கு கட்டி வச்சா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்காத போய் அந்த ரஞ்சிதாவை எப்படியாவது விஜய் கூட சேர்த்தி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய விஜயோட சொத்துக்கு மட்டும்தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்களே தவிர நம்மளுடைய வெண்பாவை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு துளி கூட இந்த எண்ணம் யாருக்குமே இல்லை நம்மளுடைய மல்லியை தவிர. இதை நம்மளுடைய விஜய் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுன்னு நினைக்கிறோம். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.